இந்த பையன் களிமண்ணால ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலையை அவனோட குருநாதரா வழிபட்டு காட்டுக்குள்ள இருந்து வில்வித்தை கத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் ஓடுது. தினமும் இந்த பையன் பயிற்சி பண்ணி ஒரு சிறந்த வில்லாளியா மாறிடுறான். இந்த பக்கமா துரோணாச்சாரியார் அவரோட சீடர்கள் அர்ஜுனன் கிட்டையும் மத்த சகோதரர்கள்ட்டையும் சொல்றாரு, நீர்ல யாரு அம்ப சரியா செலுத்துறதுன்னு. அப்ப எல்லா வீரர்களும் சரிசமமா அம்ப செலுத்துறாங்க. இதனால துரோணாச்சாரியார் அங்க ஒரு நாய் குலைச்சிக்கிறத பார்த்துட்டு அந்த நாய்க்கு காயம் ஏற்படாம வில்லாலேயே அதோட வாயை கட்டு போடணும், அப்படி யாரு பண்றாங்களோ அவனே சிறந்த வீரன்னு. இதை கேட்டோன்னு அர்ஜுனனும் சகோதரர்களும் அந்த நாயை துரத்திட்டு போறாங்க. இந்த பக்கம் ஏகலைவன் பயிற்சி பண்ணிக்க இருக்கும்போது அந்த இடத்துல அந்த நாய் வருது. உடனே அம்ப செலுத்தி அந்த நாயோட வாயை கட்டு போடுறான். இதை பார்த்து அர்ஜுனனும் துரோணாச்சாரியரும் வாயடிச்சு போய் நிக்கும் போது அந்த இடத்துல இருக்க சிலையெல்லாம் பார்த்து இதை யாரு பண்ணிருப்பது, இங்க யாரு இருக்கான்னு சொல்லி கூப்பிடும் போது அந்த இடத்துல ஏகலைவன் வரான். இதை பார்த்து துரோணாச்சாரியரும் நீயா அந்த நாயோட வாயை கட்டு போட்ட, நீ எப்படி இவ்வளவு சிறந்த வீரனான, உன்னோட குருநாதர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது ஏகலைவன் சொல்றான், நீங்க தானே. இதை கேட்டோன்னு அர்ஜுனன் கோவப்பட்டு அரச குடும்பத்துக்கு மட்டும்தான் வில்வித்தை கத்து தரணும்னு தெரியாதான்னு சொல்லும் போது துரோணாச்சாரியரும் கோவப்பட்டு நான் எப்ப உனக்கு கத்து தந்தேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஏகலைவனும் நடந்த விஷயத்த சொல்றான். அதாவது இதுக்கு முன்னாடி ஏகலைவன் துரோணாச்சாரியாரோட ஆசிரமத்துல ஒரு வேலைக்காரனா வேலை பார்த்திருப்பான். அப்ப மத்த வீரர்கள்லாம் வில்வித்தை பண்றதை பார்த்து இவனும் வில்வித்தை கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம அந்த வில்வித்தை கத்துக்கிற புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து துரோணாச்சாரியார் கோவப்பட்டு கீழ் ஜாதி நாயே, உனக்கு வில்வித்தை கேக்குதா, இங்க இருந்து போடான்னு சொல்லி துரத்தி அனுப்பியிருப்பாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் ஏகலைவன் சொல்லும் போது இதை கேட்ட துரோணாச்சாரியாரும் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் சிறந்த வில் வீரனா ஆக மாட்டான்னு சொல்லி அவனை மட்டுமே சிறந்த வீரனாக்கணும்னு சொல்லி ஏகலைவன் சொல்றாரு, என்ன நீ குருவா ஏத்துக்கிட்ட, அதனால குரு தட்சணை தரணும்னு தெரியாதான்னு சொல்லும் போது ஏகலைவனும் குருவே உங்களுக்கு என்ன தட்சணை வேணும்னு சொல்லி கேட்கிறான். உடனே வஞ்சகம் கொண்ட துரோணாச்சாரியார் உன்னோட கட்டை விரல் வேணும்னு சொல்லும் போது இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அப்ப ஏகலைவன் எதை பத்தியுமே யோசிக்காம அவனோட கட்டை விரல் அறுத்து குருவுக்கு காணிக்கையா கொடுக்கிறான்.